திருமதி லட்சுமி அவர்கள் எழுதிய தீபாவளி வரை என்ற சிறுகதை. எங்கேயோ ஒரு இருண்ட குகையிலிருந்து வெளிவரும் உணர்வு பளிச்சென்று ஒளிமிக்க பள்ளத்தாக்கை அடைந்து விட்டது போன்றதொரு பிரமிப்பு. மெல்ல மெல்ல மேலே பறந்து நீல வானத்தை எட்டி நடந்த போன்ற திகைப்பு. என்ன சத்தம் இது? லேசாக கண்களை திறந்து பார்த்தார் விநாயகம். புகைப்படலத்துக்குள் தெரிவது போல் வெள்ளை சீருடையில் ஒரு பெண் அறைக்குள் இங்கும் அங்கும் நடப்பது தெரிந்தது. என்ன சத்தம்? அவளுடைய பாதணிகள் எழுப்பிய ஓசை. பார்வையில் தெளிவும் மூளையில் சுறுசுறுப்பும் ஏற்பட்ட போதுதான் அவருக்கு விஷயம் புரிந்தது. அவர் ஒரு ஆஸ்பத்திரி கட்டிலில் படுத்து கிடக்கிறார். நோயாளிகளை கவனிக்க உள்ளே வந்த நர்ஸ் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருக்கிறார். அப்படியென்றால் இன்று குளியலறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டு குளிக்க ஆரம்பித்த போது அறையே சுற்றுவது போல் தோன்றிய பிறகு ஒரே இருட்டாகி அவர் மயங்கி விழுந்து விட்டிருக்கிறார். ஆமாம், இதென்ன நெற்றி ஓரத்தில் மெல்ல கையால் தடவி பிளாஸ்டரி துண்டொன்று ஒற்றியிருப்பதை உணர்ந்தார். ஒரு சிறு காயம் ஏற்பட்டு விட்டிருக்கிறது. கீழே விழுந்த வேகத்தில் சுவரில் முட்டிக்கொண்டாரோ அல்லது அண்டா விளிம்பு பட்டு நெற்றில் காயமோ? ஆமாம், எத்தனை நாளாக இங்கே கிடைக்கிறார்? இது தனியார் மருத்துவமனையா அரசு ஆஸ்பத்திரியா? தனியார் மருத்துவமனை தான், சந்தேகமே இல்லை. சுவரில் காகித பூச்சு அலங்காரமும் வெளியர் என்ற விரிப்பும் அருகில் உறவினர் உட்கார ரெக்ஸினி உரை போட்ட மெத்தென்ற சோபாவும் இருக்கிறது. என்னவோ இவை போன்ற வசதிகள் தனியார் மருத்துவமனையில் தானே கிட்டும். ஒரு சிறிய அறையின் நடுவே துணி திரையால் அடுத்து 2 நோயாளிகளை அங்கே அனுமதித்திருக்கிறார்கள். ஒரு யுகம் போல் அல்லவா தெரிந்தது. சுவரில் உள்ள காலண்டரை பார்த்தால் அவர் நேற்றுதான் மயங்கி விழுந்திருக்கிறார் என்று தெரிகிறது. இப்போ எப்படி இருக்கு என்று கேட்டபடி அருகில் புன்னகையுடன் குனிந்த செவிலியிடமிருந்து டெட்டால் மனம் முகத்தில் மோதியது. உடம்பு தேவல, நான் இப்ப எங்க இருக்கேன்? இது காலையா மாலையான்னு சொல்ல முடியுமா? ஆனந்தா நர்சிங் ஹோமில் இருக்கீங்க. நேற்று காலையில் அனுமதிக்கப்பட்டீங்க. இப்போ காலை 10 மணி. டாக்டர் ஒரு முறை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. மறுபடியும் பகல் 12 மணிக்கு வருவாங்க. நீங்க கண்ணை விழிச்சு பேசும் சக்தி அடைஞ்சா உங்களுக்கு நீராகாரம் தர சொல்லியிருக்கா டாக்டர். பல் தேய்க்கிறீங்களா? முகத்தை கழுவி தொடச்சு விடுற. இப்படி தலையணி மேல சரிஞ்சு நிமிர்ந்து உட்கார முடியுமா? அவள் ஊசி பட்டாசுகளை போல படபடத்தாள். விநாயகத்துக்கு அப்போதுதான் நினைவு வந்தது. தீபாவளிக்கு இன்னும் சில நாட்கள் தானே இருக்கின்றன. பாவம் முரளி, அவர் மிகவும் பயந்து போயிருப்பான். தாத்தா வீட்டில் இல்லையே என்று மிகவும் தவித்து போயிருப்பான். பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் சீருடைகளை களைந்து வீட்டில் உபயோகிக்கும் பேண்ட் சட்டைகளை போட்டுக்கொள்ள உதவ வேண்டும். தாத்தா, ஷூவை கழட்டி விடுங்க. தாத்தா, நீங்களே சாதத்தை ஊட்டி விடுங்க. தாத்தா, இன்னைக்கு அந்த குருவி கதையை சொல்லுங்க. விட மாட்டான் பொடியன். பாவம் மருமகள் ராஜி என்ன செய்வாள்? வீட்டில் வேலைக்காரி சமையலுக்கும் மற்ற காரியங்களை கவனிக்கவும் இருந்தாலும் மனைவியை இழந்த மாமனார்கிடம் வீட்டையும் கார்த்திகையும் நன்றாக பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் வேலைக்கு போய் வந்தாள். முரளியும் அவளும் சம்பாதித்தும் செலவுகளை சமாளிக்க முடியவில்லை. வீட்டுக்கு வந்தால் தோல்பையை போட்டுவிட்டு டொப்பென்று விழுவாள். அம்மா வந்திருக்காங்க, டீயும் பலகாரமும் எடுத்துட்டு வா என்று குரல் கொடுத்தால்தான் வேலைக்காரி முத்துநகம் நகர்வாள். தானே எடுத்து உபசரிக்க தெரியாத மக்கு பிறவி அவள். செவிலி கொடுத்த கஞ்சியை குடித்துவிட்டு எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தார் விநாயகம். படுக்கையிலிருந்து இறங்கி நிக்காதீங்க. இன்னும் ஒரு நாள் உங்களை கவனிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கார். அவசரமாக கழிவறைக்கு போகணும்னா இந்த பொத்தான அழுத்துங்க. நாங்க யாராவது வந்து உதவி செய்வோம். உங்க மகன் காலையில கொண்டு வந்து கைப்பரம்பை வச்சுட்டு போயிருக்கார். நீங்க எழுந்து நிற்க முயன்றால் அதை ஊண்டி கொண்டு நின்று பாருங்க. நடக்க முயலாதீங்க. ஏன்னா என் மகன் வந்திருந்தானா? நேற்று முழுவதும் உங்க வீடே இங்கதான் இருந்தது. உங்க மருமக ராத்திரி முழுதும் கண்ணை விழிச்சிட்டு தூங்காம உட்கார்ந்துருந்தது. வேலைக்கு போற பொண்ணாம நான் தான் விடிய காலையில வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். உங்க வீட்டு வேலைக்காரி ஒரு பருமனான அம்மா விசிச்சு விசிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் கோவிச்சுக்கு வரேன்னு முதல்ல அவங்கள வெளியே அனுப்ப நான் பட்ட பாடு விநாயகத்துக்கு கேட்க பெருமையாகத்தான் இருந்தது. முரளியின் பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் மீறிய இடம்தான் இந்த மருத்துவமனை. ஆனாலும் தந்தையின் உடல்நிலை முக்கியம் என்று நினைத்து அங்கே சேர்த்திருக்கிறார்.
பாவம் ராஜி இரவு முழுதும் தூங்காமல் அவரை கண்காணித்து கொண்டிருந்தார். என் பேரன் பொடிப்பையில் அவன் கூட வந்திருப்பானே. நாங்க சின்ன குழந்தைகளை நோயாளியை பார்க்க அனுமதிப்பதில்லை. குழந்தை வராந்தாவில் நின்று அழுது கொண்டிருந்தான். எனக்கு மனம் சங்கடப்பட்டது. தொற்று நோய் கேஸ் அல்லவே, அதனால் உள்ளே விட்டேன் பெரியவரே. உங்க பேரனுக்கும் உங்க மேல அத்தனை ஆசை. தாத்தா விழிச்சு பாருங்க, தாத்தா விழிச்சு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் சொன்னதை பார்த்து என் மனம் கரைஞ்சு போச்சு. விநாயகம் நெஞ்சு நெகிழ்ந்து போனார். இன்னும் என்னவோ கேட்க அவர் வாயை திறக்கும் முன் செவிலி வேகமாக வெளியேறிவிட்டார். உள்ளே வந்த உதவி பையன் நடுவில் தொங்கிய திரையை ஒரு பக்கமாக ஒதுக்கி விட்டு போயிருந்தான். பக்கத்து படுக்கையில் கிடந்தவரை பரிதாபமாக பார்த்தார் விநாயகம். மழிக்கப்படாத நரைத்த முடி முள்ளம் பன்றி போல தெரிந்தது. கண்களை மூடிக்கொண்டு கிடந்த கிழவர் கை மடக்கில் குளுக்கோஸ் திரவம் சொட்டு சொட்டாக ஏற ரப்பர் குழாயில் ஊசியுடன் பொருத்தப்பட்டிருந்தது. அத்துடன் ரப்பர் குழாய் வழியே பிராணவாயு மூக்குக்குள் செலுத்தப்பட்டிருந்தது. மயக்க நிலையில் தம்மையும் அறியாமல் குழாயை இழுத்து விடாதிருக்க பிளாஸ்திரி துண்டு ஒட்டப்பட்டிருந்தது. கொஞ்சம் நிமிர்ந்து பக்கத்து படுக்கையில் கிடந்த நோயாளியை உற்று பார்த்தார். திடுக்கிட்டு போய் ஆயாசத்துடன் தலையணை மீது சாய்ந்து கொண்டார். அடப்பாவி, இங்கே கூடவா, நீ எனக்கு போட்டியா வந்துட்ட? ஆத்திரத்தை அடக்க மாட்டாமல் உரத்த குரலில் முணுமுணுத்தார். பெரிய தொழிலில் நிறுவனத்தை நடத்தி கொண்டு வாழாது வாழும் நமச்சிவாயத்தை ஒரு தனி அறையில் அல்லவா அனுமதித்திருக்க வேண்டும்? உறவினர் யாராவது காத்து கொண்டிருக்க வேணுமே. சாதாரண அந்தஸ்துடைய விநாயகத்தை அனுமதித்திருந்த அந்த சிறு அறையிலேயே அவனை கொண்டு வந்து போட்டிருப்பாங்களே. அவருடைய கேள்விக்கு பதிலளிப்பது போல் உள்ளே வந்தார். கழிவறையை சுத்தப்படுத்தும் ஆயா உள்ளே வந்தார். அவர் கழிவறையை சுத்தப்படுத்தி விட்டு வார்டு பையனிடம் வம்பு பேச தொடங்கினார். அவசரமா நேற்று இவரை கொண்டு வந்து போட்டப்போ இந்த அறை தான் கிடைச்சது. அதிர்ஷ்டம்னு சொல்லணும். பணக்காரனா இருந்தா என்னப்பா, நோயும் சாவும் பணக்காரன் ஏழைன்னு வித்தியாசம் பார்க்கதா என்ன? எங்க அப்பாவுக்கு தனி அறை தான் வேணும்னு இவர் மகன் வந்து அலட்டிக்கிட்டார். தனி அறை காலி இல்லை, வேற வழி இல்லாம இதிலேயே அனுமதிச்சிட்டாங்க. கண்களை இறுக மூடிக்கொண்டு நமச்சிவாயத்தை பற்றி நினைத்தார். அமைதியாக கிடந்ததினால் அடங்கிவிட்ட அவருடைய இரத்த அழுத்தம் குபீர் என்று மேலே ஏறிவிட்டது. முகம் முழுவதும் நெருப்பாகி நெஞ்சம் வேகமாக துடிதுடித்தது. பாவி நமச்சிவாயம்! அவர் வாழ்வில் எத்தனை முறை போட்டியாக குறுக்கிட்டு அவரை கீழே தள்ளிவிட்டு முன்னேறி இருக்கிறான். இருவரும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள். பள்ளிக்கூட நாட்களில் விநாயகம் புத்திசாலியான மாணவன் என்ற பெயர் எடுத்தது உண்மை. ஆனால் வகுப்பில் முதல் மாணவன் என்ற பரிசை ஆண்டு விழாக்களின் போது தட்டி கொண்டு போனவன் நமச்சிவாயம். எல்லாம் ஒரு மதிப்பெண் வித்தியாசத்தில்தான். அதை நினைத்து அவர் வயிறு எறிந்த நாட்கள் எத்தனை! அந்த தோல்வியை இன்னமும் மறக்க முடியவில்லையே. பள்ளி படிப்புக்கு பிறகு அவருடைய பெற்றோர்கள் சென்னைக்கு வந்து குடியேறிவிட்டனர். கல்லூரியில் மாணவனாக சேர்ந்த அன்றே அவருக்கு பெருத்த அதிர்ச்சி. அதே கல்லூரியில் நமச்சிவாயமும் தேர்ந்தெடுத்ததோடு அவர் எடுத்து கொண்டிருந்த பாடமுறைகளை அவனும் தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தான். கல்லூரியிலும் அவனுடன் ஓட்டப்பந்தயம். எத்தனை பாடுபட்டும் படித்தும் நமச்சிவாயம்தான் முதல் மாணவன் என்ற தகுதியையும் பரிசுகளும் பெற்று அவர் மனதை நொறுக்கி விட்டார். BA பட்டத்துக்கு பிறகு வேலை தேடும் படலம். கல்லூரி வரை போட்டி போட்டுக்கொண்டு பரம எதிரியாக நெஞ்சில் நெருஞ்சு முள்ளாக உறுத்தி கொண்டிருந்த நமச்சிவாயத்தை இத்துடன் உதறி விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் ஒரு கணக்கர் வேலைக்கு நேர்முக தேர்வு சென்று வரிசையில் உட்கார்ந்த விநாயகம் திணறி போனார். அவருக்கு மூன்றாவதாக அதே வேலை நேர்முக தேர்வுக்காக நமச்சிவாயமும் வரிசையில் உட்கார்ந்திருந்தான். 50 பேர்களை வர சொல்லியிருந்த அந்த நிர்வாகம் முடிவில் நமச்சிவாயத்தை தேர்ந்தெடுத்து வேலைக்கு அமர்த்தி கொண்டது. வேலை தேடும் இடத்தில் கூடவா இவன் போட்டி போட்டுக்கொண்டு வெற்றி அடைய வேண்டும்? ஆத்திரமும் பொறாமையும் அடக்க முடியாது அழுதே விட்டார் விநாயகம். அதற்கு பின் அலுவலகங்களின் படியேறி வெயிலில் அலைந்து முடிவில் ஒரு சாதாரண அலுவலகத்தில் குறைந்த சம்பளத்தில் ஒரு கணக்கர் வேலையை தேடிக்கொண்டார். அங்கேதான் நளினியை சந்தித்தார். நமச்சிவாயத்தினால் புண்ணாகிவிட்ட மனதுக்கு மருந்து போல அவளுடைய பேச்சும் புன்முறுவலும் அன்பும் அவருக்கு ஆறுதலாக இருந்தன. இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பினர். திருமணம் செய்து கொண்டு நிறைவோடு வாழப்போகிறோம் என்று அவர்கள் கண்ட கனவுக்கு பெருத்த அதிர்ச்சி. நளினி திடீரென்று வேலையின்றி விலகிவிட்டாள்.
ஒரு சில நாளில் அவர் அலுவலக முகவரிக்கு திருமண அழைப்புதல் ஒன்று வந்தது. என்ன அநியாயம்! நளினிக்கும் நமச்சிவாயத்துக்கும் கல்யாணமாமே! மனசும் சுக்கலாக உடைந்து போய் பித்தம் பிடித்தவர் போல ஆகிவிட்டார் விநாயகம். பிறகுதான் தெரிந்தது, நமச்சிவாயம் அவளுடைய தூரத்து உறவினரின் மகன். நல்ல வேலையில் இருக்கிறான் என்று பெற்றோர் வற்புறுத்தவே மீற முடியாமல் நளினி அவனுக்கு மாலையிட்டு விட்டாள். வாழ்க்கை தொடர்ந்தது. சாதாரண கணக்கர் என்ற நிலையிலிருந்து விநாயகம் தலைமை கணக்கர் பதவிக்கு உயர்ந்தார். திருமணம் செய்து கொண்டார். குழந்தைகள் பிறந்தன. அவர்களை வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பில் நமச்சிவாயத்தை பற்றியே மறந்து போனார். மெல்ல உழைப்பின் படிகள் ஏறி அவர் உதவி மேனேஜர் பதவியை ஏற்றார். உண்மையாக உழைத்து நல்ல பெயருடன் ஓய்வடைந்த போது ஒரு ஓட்டு வீடு அவருக்கு சொந்தமாகி இருந்தது. மனைவியை எழுந்து போன வீட்டின் வெறுமையை மருமகள் நிறைத்தாள். பேரன் கார்த்திக் பிறந்தான். காலம் ஓடியது. ஒரு நாள் அண்ணா சாலையில் பஸ்ஸில் இருந்து இறங்கி ஒரு கதை புத்தகம் வாங்க அவர் பாதையோரத்தில் வெயிலில் நடந்த போது சற்றென்ற சப்தத்துடன் அவருக்கு சற்று தொலைவில் நின்ற பென்ஸ் காரை பார்த்தார். அதிலிருந்து பேரனை கையில் பிடித்து கொண்டு நமச்சிவாயம் நவீன அலங்காரத்தில் இறங்கினார். அதே புத்தக கடைக்குள் நுழைவதைக் கண்டு விநாயகம் நின்று விட்டார். பட்டிக்காட்டில் பிறந்து வளர்ந்த நமச்சிவாயமா அது? விசாரித்த போதுதான் உண்மை தெரிந்தது. நமச்சிவாயம் ஒரு சிறிய தொழிலை ஆரம்பித்து அதை விருத்தி செய்து இப்போது ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவனாக, பெரும் பணக்காரனாக, பிள்ளை, மருமகள், பேரன் என்று தடபுடலாக வாழ்கிறான். வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் கூட நமச்சிவாயம் அவரை தோற்கடித்து வெகு தூரம் போய்விட்டார். ஆத்திரத்துடன் பொறாமையும் நெஞ்சை கப்பிக்கொள்ள அவர் புத்தகம் வாங்காமல் வீடு திரும்பிவிட்டார். இதுவரை அவருடன் போட்டியிட்ட நமச்சிவாயம் இப்போது மரணத்துக்காக அவருடன் போட்டியிடுகிறானா? வேஷாக போட்டியிட்டு அவருக்கு முன்னால் கிளம்பட்டும். அந்த ரப்பர் குழாயை இழுத்து விட்டால் மூச்சு அடங்கி போகுமாமே. இதை செய்தால் பாவி தொலைந்து போய்விடான். திரையை விலக்கி கொண்டு யாரும் பாராத அந்த நேரத்தில் பிரம்பின் வளைவான தலைப்பாகத்தை நீட்டி அந்த ரப்பர் குழாயை இழுத்து அகற்றிவிட பிராணவாயு போவது நின்றுவிடும். பாவியின் உயிர் போய்விடும். நெஞ்சு பக்கு பக்கென்று அடித்து கொள்ள அவர் மெல்ல படுக்கை மீது சரிந்தார். அவர் அறைக்குள் பலர் நுழையும் காலடி சத்தம் கேட்கவே கண்களை இறுக மூடிக்கொண்டார். இன்னும் நினைவே திரும்பலையே. தீபாவளி வரையாவது இழுத்துட்டு கிடந்தா போதும். சலிப்பாக ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. உன் மாமனாருக்கு எப்பவுமே இதே தொழில். ஒரு நல்ல நாள் அதுவுமா தலைவலி காய்ச்சல்னு படுத்துக்கிட்டு வீட்டையே கலக்கி விடுவார். வயசாக அவருக்கு நோயும் அதிகமாகி விட்டது. தீபாவளி நெருக்கத்துல இப்படி ஒரு சங்கடமா? கரகரப்பாக இன்னொரு குரல். அது நமச்சிவாயத்தின் சம்பந்தியம்மாளின் சலிப்பு குரல். ஆசைப்பட்டு குழந்தை பட்டாசு நிறைய வாங்கி வச்சிருக்கான். காஞ்சிபுரத்துக்கே போய் நான் ஒரு அழகான பட்டுப்புடவை எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்துலுமே மண்ணை வாரி இறைச்சிடுவார் போல் இருக்கு. இவர் முன்னால் பேசிய இளம்பெண் நமச்சிவாயத்தின் மருமகள் போலும். கோபத்துடன் அடிக்குரலில் கசந்து கொண்டாள். தொழிற்சாலைக்கும் வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் ஓடி என் தலையே சுத்துது. போகிறவர் பொக்குன்னு போயிட்டா எல்லாருக்கும் நிம்மதி. வெறித்து பேசியவன் நமச்சிவாயத்தின் ஒரே ஆசை மகன். தீபாவளி சாயங்காலம் நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டின்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என் தோழிகளை கூப்பிட்டுருக்கேன் டாடி. தாத்தா அதுக்குள்ளே செத்துட்டா என் பார்ட்டி என்ன ஆறுது? பாழாகிடுமே. செல்லமாக சினிங்கிய நமச்சிவாயத்தின் பேத்தியின் கீச்சு குரல் நன்றாக கேட்டது. நர்ஸ், எப்படி இருக்கு நிலைமை? சற்று முன் பேசிய கனத்த ஆண் குரல் அதட்டலாக கேட்டது. இன்னைக்கு ராத்திரியை தாண்டினால அதிசயம்னு டாக்டர் சொல்றார். அதுக்கு நீங்க தலைவரை கண்டு பேசுறது நல்லது. அட சட் என்று எழுச்சியாக உருமினான் நமச்சிவாயத்தின் செல்வ மகன். விநாயகத்தின் நெஞ்சு படபடவென்று அடித்தது. முகத்தில் வேர்வை பூத்தது. யமன் செய்ய போகிற இந்த வேலையை அவர் செய்ய நினைத்தாரே, என்ன முட்டாள்தனம்! திரையை தாண்டி கட்டில் அருகே மெல்லிய காலடி சத்தம் ஓசை கேட்கவே கண்களை திறந்து பார்த்தார். மாமா, இன்னைக்கு நானும் உங்க மகனும் லீவ் போட்டுட்ருக்கோம். நான் காலையில உங்களை கவனிச்சுட்டு இங்கே இருக்க போறேன். உங்க மகன் பகல் முழுவதும் இருப்பார். ராத்திரிக்கு நாகம் பார்த்துக்கிறத ஒப்புக்கொண்டிருக்கா. நாளை காலைல 10 மணிக்கு உங்களை வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்களாம். மிக மகிழ்ச்சியாய் உற்சாகமாய் பேசிய மருமகள் ராஜியையும் பின்னால் முருவளித்தபடி நின்ற மகனையும் இருவரையும் தாண்டி கொண்டு, தாத்தா, தீபாவளிக்கு எனக்கு பட்டாசு விட்டு காட்டணும்.
வீட்டுக்கு வந்ததும் குருவி கதை சொல்லணும் என்று பிஞ்சு விரலால் முகத்தை தடவிய பேரனையும் கண்டு அந்த அன்பு வெள்ளத்திலே திணறி போனார். நமச்சிவாயம் அவரை பல போட்டிகளில் தோற்கடித்து விட்டான். ஆனால் இப்படி ஒரு அன்பான குடும்பத்தை உருவாக்குவதில் அவரிடம் அவன் எப்படி தோற்று போனான்? நமச்சிவாயா, போ, மரணத்திலும் என்னோடு போட்டி போட்டுக்கொண்டு முன்னால் போ. நான் என் அன்பான குடும்பத்தின் அரவணைப்பில் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்து விட்டு வருகிறேன். போடா போ. என்ன தாத்தா பேசுறீங்க? குழந்தை குனிந்து மெல்லிய குரலில் கேட்டபோது உடல் சிலிர்த்து போனார். அந்த குருவி கதையை ஞாபகப்படுத்திக்கிறேன்டா கண்ணா. அவனது பிஞ்சு விரல்களை பற்றி தன் கன்னத்தோடு பொருத்தி கொண்டார்.